Hello learners, welcome to Deep to Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் வெர்சஸ் குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்னா என்ன, குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்ற இதுக்கான டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கோடிங் பிளாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதுல சொல்ல போற விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து புரியும். கோடிங் பிளாக் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் வேரியபிளும் குளோபல் வேரியபிளும் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வழக்கம் போல லைவ் எக்ஸாம்பிள் எடுத்து லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க நான் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு இதுல இருக்க போற வேரியபிளை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ வந்து டிஸ்பிளே பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்க போற வேரியபிள் என்ன, எக்ஸும் ஒய்யும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? சோ நான் இப்ப இதை என்ன சொல்றேன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க இப்ப கேட்கலாம், இதை எப்படி நான் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். சோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். இந்த 3 பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு இல்ல, நீங்க அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்றது இந்த 3 பாயிண்ட் படிச்சதுக்கு அப்புறமே நீங்க வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அது எதுக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் பிளாக்குள்ள வந்து. நான் அதுக்காக தான் சொல்லியிருந்தேன், பழைய வீடியோ வந்து பார்த்துட்டு வாங்க, அப்பதான் பிளாக்னா என்ன புரியும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இங்க வந்து ஒரு கேலிபரேஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம், இங்க வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து எக்ஸும் ஒய்யும் வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, லோக்கல் வேரியபிள் இஸ் டிஃபைன்ட் as a type of variable declare within programming block or subroutines அப்படின்னு கொடுத்துருக்கு. சப்ரோட்டீன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது, நம்ம சப் பிளாக் அப்படின்னு ஒண்ணு பார்த்துருந்தோம் பாத்தீங்களா, சப் பிளாக் ஆர் சப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து சப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் வேரியபிள் இஸ் டிஃபைன் as a variable declare within a programming block. ஒரு பிளாக்குக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ பாத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி இது பிளாக்குக்குள்ள இருக்குங்களா. ஸோ இங்க வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், இங்க இருந்து இது ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஒரு பிளாக், கரெக்டுங்களா? இந்த பிளாக்குக்குள்ள என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து எக்ஸும் ஒய்யும் இருக்கு, வேரியபிள் வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன், இட் கேன் ஒன்லி யூஸ் இன்சைட் த சப்ரோட்டீன் ஆர் அ கோட் பிளாக் இன் விச் இட் இஸ் டிக்ளேர்ட். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன, இதுக்குள்ள இருக்கணும்னு சொன்னாங்க, ஒரு பிளாக்குள்ள இருக்கணும்னு சொன்னாங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு பிளாக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எதுலயுமே வந்து உங்களால டிக்ளேர் பண்ண முடியாது. டிக்ளேர் பண்றதுன்னா யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். சோ அப்ப என்ன, எக்ஸும் ஒய்யும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிளாக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதான் வந்து செகண்ட் மீனிங். தேர்ட் மீனிங் பார்க்கலாம். தேர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, the local variable exists until the block of the function is under execution. அப்ப என்னது, அந்த ஃபங்க்ஷன் இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த லோக்கல் வேரியபிள வந்து நீங்க அதுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. சோ இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி ஒரு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு, கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்ண முடியும், உங்களால அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியுமே தவிர அடுத்தடுத்து இருக்க ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இததான் வந்து அதுல வந்து சொல்றாங்க. சோ நீங்க அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா அது உங்களால யூஸ் பண்ணவும் முடியாது. இந்த ஃபங்க்ஷன் முடியறப்பே வந்து என்ன ஆயிரும் பாத்துட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இதான் அந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து சொல்ல வராங்க, இந்த லோக்கல் வேரியபிள் எக்ஸிஸ்ட் until the block of the function is under execution. இந்த எக்ஸிகியூஷன் நடக்கிற வரைக்கும் தான். இங்க ஆரம்பிச்சு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகிட்டே வருது ப்ரோக்ராம், இங்க ஆரம்பிக்குது, இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிரும்னா இதுல இருந்து எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வரும். ஓகேங்களா? சோ நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு லோக்கல் வேரியபிள்னா இதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் உங்களால வந்து லோக்கல் வேரியபிளை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப குளோபல் வேரியபிள்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். சோ இப்ப குளோபல் வேரியபிளுக்கு வந்து நான் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப இதுல பாத்துட்டீங்கன்னா நான் a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 5. இதுல ஏவையும் பியையும் வந்து நான் என்ன சொல்றேன்னா குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் போன டைம் சொன்ன மாதிரியே என்னன்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா திருப்பி ஒரு பிளாக் எடுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து மெயின் பிளாக், கரெக்டுங்களா? இங்க வந்து ஓப்பன் இது இருக்கு, இங்க வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகே, அது வந்து நம்ம மெயின் பிளாக்.
ஆனா மெயின் பிளாக்குள்ள பாருங்க நம்ம என்ன பண்ணல, டிஃபைன் பண்ணல. என்ன பண்ணல, நம்ம வந்து நம்மளோட ஏவையும் பி வந்து டிஃபைன் பண்ணல. ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 5 இருக்கான்னு பாருங்க, இல்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து வெளியே டிஃபைன் பண்ணிருக்கோம். வெளியே டிஃபைன் பண்ணிருக்கோம்னா எங்க, இந்த கேலிபிரேஷனுக்கு முன்னாடி வாய்ட் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷனுக்கு வெளியே எழுத போறது எல்லாமே வந்து குளோபல் வேரியபிள். ஓகேங்களா, அதுக்கான டெஃபினிஷன் பார்த்தலாம். A global variable in the program is a variable defined outside the subroutine or a function. So function சொல்லலாம், பிளாக்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப என்ன, அவுட் சைட் வெளியே வந்து, அதுக்கு அப்படியே ஆப்போசிட், லோக்கலுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்னன்னா குளோபல். ஓகேங்களா, ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இட் ஹாஸ் அ குளோபல் ஸ்கோப். ஸ்கோப்னா என்னன்னா உங்களால ஹோல் ப்ரோக்ராம்லயே யூஸ் பண்ண முடியும். பாருங்க, மீன்ஸ் இட் ஹோல்ட்ஸ் இட்ஸ் வேல்யூ த்ரூ அவுட் த லைஃப் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். த்ரூ அவுட் த லைஃப் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம்னா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் வந்து உங்களால வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா லோக்கல் வேரியபிள் அப்படி கிடையாது. உங்களுக்கு இந்த மெயின் பிளாக் இருக்கு, இந்த பிளாக் இருக்குன்னா இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும், அதோட லைஃப் ஸ்பேன் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனா உங்களோட குளோபல் வேரியபிள் வந்து நீங்க ஒன்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 100 லைன் ஆஃப் கோட் எழுதினாலும் எங்க வேணாலும் உங்களோட குளோபல் வேரியபிளை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். Hence it can be accessed throughout the program by any function defined within the program அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு பிளாக், மெயின் ஃபங்க்ஷன், சப் ஃபங்க்ஷன், மெயின் பிளாக், சப் பிளாக் அப்படின்னு பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா, ஸோ நான் அந்த தேர்ட் பாயிண்ட் எப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்றேன்னா, hence it can be accessed throughout the program by any function, மெயின் ஃபங்க்ஷன், சப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து சப் பிளாக்கோ மெயின் பிளாக்கோ எது வேணாலும் நம்ம வந்து சொல்லலாம். அப்ப என்ன, நம்மளால வந்து ஒரு ப்ரோக்ராம்ல எங்க வேணாலும் நம்ம வந்து அதை வந்து கால் பண்ணிக்கலாம், அதுதான் அர்த்தம். ஸோ அப்படி கால் பண்றாங்க அப்படின்னா எப்படி கால் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து int a ஈக்குவல் டு 10 b ஈக்குவல் டு 5 முன்னாடியே கொடுத்துட்டாங்க. கடைசியா வந்து என்ன, உள்ள வந்து இந்த ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னப்ப இதுக்குள்ள வந்து அவங்க வந்து கால் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனா நம்மளால லோக்கல் வேரியபிள் என்ன பண்ண முடியும், இதுக்குள்ள டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா, இதுக்குள்ள டிஃபைன் பண்றீங்கன்னா அதுக்குள்ளதான் உங்களால கால் பண்ண முடியும். வேற எங்கேயுமே, வேற எந்த ஃபங்க்ஷன்லயுமே உங்களால கால் பண்ண முடியாது. நீங்க அதுக்கப்புறம் ஒரு சப் ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்கன்னா அதுக்குள்ள வந்து உங்களால வந்து கால் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லோக்கல்னா இல்லைன்னா குளோபல்னா என்னன்னு புரிஞ்சுக்கும் நம்ம. ஓகேங்களா, இப்போ இதை ஒரு லைவ் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் எடுத்து அதுல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதுல வந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபுல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கங்க. இப்ப நான் எது லோக்கல் வேரியபிள் எது குளோபல் வேரியபிள் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா, இப்ப பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க. இங்க வந்து ஒரு கோட், இது பிளாக் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, இங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப நான் என்ன பண்றேன், இது கரெக்டுங்களா. சோ இதுக்குள்ள எதனாலும் ஃபங்க்ஷன், இதுக்குள்ள எதனாலும் வேரியபிள் இருக்கான்னு பாருங்க. இதுக்குள்ள எந்த வேரியபிள்னு கிடையாது. ஓகேங்களா, அப்போ ஒரு லோக்கல் வேரியபிள் இல்ல. சோ அதுக்கப்புறம் இங்க போவோம். இங்க இருந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்க முடிச்சிருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிளுமே இல்ல. கரெக்டுங்களா, சோ அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்குள்ள வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. கரெக்டுங்களா, சோ அப்ப இது என்னது, இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா, லோக்கல் வேரியபிள். நான் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன். சி ப்ரோக்ராம்ல கமெண்ட் வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ நான் கமெண்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள். அப்ப என்ன லோக்கல் வேரியபிள்னா என்ன, நம்மளால இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா, இதுதான் வந்து ரூல். ஓகேங்களா, வேற எங்கேயுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரி, குளோபல் வேரியல் டிக்ளரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வேரியல் பாருங்க, இங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சரி, இதை வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லலாங்களா, நமக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா, குளோபல் வேரியபிள், இங்க வந்து குளோபல் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சோ குளோபல் வேரியபிள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பார்த்த 3 பாயிண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மெயின் ஃபங்க்ஷனா இருக்கலாம், சப் ஃபங்க்ஷனா இருக்கலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. சோ இப்போ இதுல பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அங்க வந்து கால் பண்ணிருக்காங்களா, எக்ஸ் ஒய், இந்த கால் பண்ணிருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய் கால் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் கால் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட தேர்ட்ல மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸை வந்து லோக்கல் வேரியபிளா வச்சிட்டாங்க. லோக்கல் வேரியபிள் என்னது 5ன்னு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு குளோபல் வேரியபிளும் நீங்க வந்து கால் பண்ணிருக்காங்க. குளோபல் வேரியபிள் எக்ஸையும் வந்து இங்க வந்து கால் பண்ணிருக்காங்க. இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ 10 தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பாருங்க, மொத்தம் 3 ஃபங்க்ஷன். 3 ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ பாருங்க
0 and 10, xக்கு 0 10 0 10 ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்சைட் த ஃபங்க்ஷன் கடைசியா ஒரு ஃபங்க்ஷன் 5 கொடுத்துருந்தாங்க ஞாபகம் இருக்குங்களா. ஸோ அதுதான் அந்த 5 வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ், ஸோ டோட்டலா 3 ஃபங்க்ஷன். குளோபல்னா நீங்க எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம், எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஆனா லோக்கல் அப்படின்னு இருக்கிறது வந்து உங்களால ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் வந்து கால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து குளோபல் வேரியபிளுக்கும் லோக்கல் வேரியபிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு வந்து குளோபல் வேரியபிள்னா என்ன, லோக்கல் வேரியபிள்னா என்னன்றது வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து வரும். We think different, teach different and answer different.